வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 111வது முறையாக நாளை உரையாற்றுகிறார். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வகை செய்யும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 4 பேர் இன்று உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 111வது முறையாக நாளை முற்பகல் 11 மணிக்கு உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசைகளில் பிரதமரின் உரை நேரடியாக ஒலிபரப்பப்படும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அதன் மொழியாக்கம் இடம்பெறும். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் தொடர்பான 3 புத்தகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் நாளை வெளியிடுகிறார். திரு வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்தநாளையொட்டி ஹைதராபாத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியின் போது இந்த புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. தேசிய பேரிடர் மீட்பு படையை நவீனமயமாக்குவதே நரேந்திர மோடி அரசின் முக்கிய குறிக்கோள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மலையேற்ற நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், பேரழிவுகளின் போது இறப்பை முற்றிலும் தவிர்ப்பதே தேசிய பேரிடர் மீட்பு படையின் இலக்கு என்று குறிப்பிட்டார். பேரிடர் மேலாண்மை மீட்பு பணிகளின் போது நம் நாடு சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகில் எந்த பகுதிகளில் பேரழிவு ஏற்பட்டாலும் மக்கள் பேரிடர் மீட்பு படையை எதிர்நோக்குவதாக அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் கொளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் ஆகிய இடங்களில் புதிய மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் காவல், தீயணைப்பு, மீட்பு பணிகள் துறை தொடர்பான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 229 காவலர் குடியிருப்புகள் கட்டப்படும் உள்ளிட்ட 100 அறிவிப்புகளை வெளியிட்டார். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 1500 தற்காப்பு உடைகளும், மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய கூடிய 3000 மீட்பு உடைகளும் 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். கோவளம், திருப்போரூர் பகுதிகளில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ஏற்காட்டில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட 190 அறிவிப்புகளில் 179 நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வகை செய்யும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்த இம்மசோதாவில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, விற்பது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதோடு சம்பந்தப்பட்டவர்களின் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை காப்பதில் அரசு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். மாநிலத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அரசு எதையும் மறைக்கவில்லை என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். குற்றங்களை குறைப்பது மட்டுமல்லாமல் குற்ற எண்ணத்தை மக்களிடையே குறைப்பதும் தான் காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு அமைதி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அதனால்தான் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக இருக்கிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். உசிலம்பட்டி ஆனையூர் கண்மாய்க்கு 58 கிராம கால்வாய் திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மடை கட்டப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார்.
கிராம பகுதிகளில் அதிக மினி பேருந்துகள் வழித்தடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். புதிய தாழ்தள பேருந்து சேவையை சென்னையில் முதலமைச்சர் அடுத்த மாதம் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். முசிறி கைலாசநாதர் திருக்கோவிலில் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை பேரவைத் தலைவர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்ததை அடுத்து இந்த கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடர் காலை மாலை என 2 அமர்வுகளாக நடைபெற்ற நிலையில் மொத்தம் 16 அமர்வுகளில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. இமயமலையில் 3880 மீட்டர் உயரத்தில் உள்ள பனிலிங்க தரிசனத்திற்கான புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. 4603 பக்தர்கள் கொண்ட முதல் குழுவினர் இன்று தரிசனம் செய்ய உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கஜகஸ்தானில் வரும் 3-4 தேதிகளில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை ரத்து செய்த CSIR UGC நெட் தேர்வுகளுக்கான புதிய தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி UGC நெட் தேர்வு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று இம்முகமையின் அறிவிக்கை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் வரும் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன. NCRB சன்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து 15 அறைகள் கொண்ட இந்த தொழிற்சாலையில் 3க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாயின. இதுகுறித்து எமது செய்தியாளர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள பந்துவார்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 15க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வெடி விபத்தில் சுமார் 3க்கும் மேற்பட்ட அறைகள் தரமட்டமாயின. இச்சம்பவத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணையில் பழைய மருந்து கலவையை சரியாக சுத்தம் செய்யாமல் பணியை தொடர்ந்ததால் இந்த விபத்து நடந்ததாக செய்தியாளரிடம் தெரிவித்தார். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். வெடி விபத்து நேரிட்ட போது தொழிற்சாலைக்குள் 50 பேர் பணியாற்றிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ள நிலையில் இடுபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் அதி கனமழை பெய்து வருகிறது. கர்நாடக அணைகளான கபினி அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டமும் 84 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 1400 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மஞ்சநாயக்கனூர் கிராமத்தில் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட 2 கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடல்நலக்குறைவிற்கு கள்ளச்சாராயம் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக அடுத்த 5 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம், மத்திய மேற்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரம், தெற்கு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. பிரிட்ஜ்டவுனில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இரு அணிகளும் இதுவரை 21
26 ஆட்டங்களில் மோதியுள்ள நிலையில் 14 போட்டிகளில் இந்தியாவும் 11 போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 111வது முறையாக நாளை உரையாற்றுகிறார். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வகை செய்யும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 4 பேர் இன்று உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.